முருகப்பெருமான் நேரில் வந்து காட்சி கொடுத்த கதை தெரியுமா? குதம்பைநாதருக்கு 16 வயசாவது. அவருடைய அம்மா அவருக்கு திருமணம் செய்ய அழகழகான பெண்களை பாக்குறாங்க. அந்த நேரத்துல மாடு மேய்க்க போறப்ப குதம்பையார் ஒரு சித்தரை பாக்குறாரு. அந்த சித்தர் குதம்பைநாதர் கிட்ட சொல்றாரு, தம்பி, நீ போன பிறவியில இறைவனை காண தீவிர தவம் செஞ்சுட்டு இருந்த. ஆனா இறைவனை காணும் நேரம் வந்தப்ப சரியான புயல் காற்று வீச அப்ப ஒரு மரம் உன் மேல சாஞ்சு உன் உயிர் போயிடுச்சு. அதனால இந்த பிறவியில் நீ இறைவனை காண தவம் செய்யு சொல்லி அவருக்கு தவம் செய்யும் நெறிமுறைகளை சொல்லி தராரு. அவரும் தன் பெற்றோர் தூங்கும் நேரத்துல காட்டுக்கு போய் ஒரு அத்தி மரத்துக்குள்ள இருந்த ஒரு பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாரு. தீவிர தியானம் மேற்கொள்றாரு. சித்த ஞானம் அடையறாரு. குதம்பைநாதர் மக்களுக்கு குதம்பை சித்தராக காட்சி தராரு. இவர் முருகப்பெருமான் மீது அலாதி பக்தி கொண்டிருந்தாரு. எப்பவும் எல்லார்கிட்டையும் முருகனின் பெருமைகளையும் தனக்கும் முருகனுக்கும் இடையில் உள்ள பாச பிணைப்பு பற்றியும் சொல்வாரு. அப்ப இவர் மேல் பொறாமை கொண்ட சிலர் கேக்குறாங்க, இங்கே உன் முருகனை இங்கே வர சொல்லி உன்னை வந்து பார்க்க சொல்ல முடியுமான்னு கிண்டலா சொல்ல, உடனே குதம்பைநாதர் முருகன் சன்னதி கருவறைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாரு. முருகா, முதல்வா, இவ்வளவு நாளும் நான் உனக்கு திருப்பணி செஞ்சுட்டு இருந்தேன், நீ எனக்கு காட்சி கொடுன்னு சொல்லி நீண்ட காலம் அங்கேயே உட்கார்ந்து தியானம் செய்யறாரு. ஒரு நாள் மேற்கூரையில் கல் ஒன்று அவருடைய தலையில் விழ அதையும் அவர் பொருட்படுத்தாம அங்கேயே உட்கார்ந்திருக்காரு. ஒரு நாள் ஒரு சிறு பாலகன் குதம்பையே கண் திறன்னு சொல்ல, நான் முருகன் வரும்போது கண்களை திறந்து கொள்கிறேன் குதம்பையார் சொல்ல, வந்ததே உன் முருகன் தான் முருகன் சொல்ல, கண் திறந்த குதம்பையார் முருகன் அழகினில் மயங்கி காலடியில் விழுந்துடுறாரு. குதம்பை சித்தரின் ஜீவசமாதி மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலில் சந்தன பிள்ளையாருக்கு அருகில்